Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சிவாவோட சக்தி அவனுடைய மூளை, அப்புறம் அவன் உடம்புக்குள்ள இருக்கிற அவனோட பவர்ஸ், இது ரெண்டுத்தையும் பிரிச்சு அவனோட கதையை இன்னைக்கு நான் முடிச்சிடுறேன். என்ன ப்ரொஃபசர் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். இப்படி அடிச்சுட்டானே. கடைசில ஏன் கனவு நிறைவேறிடுச்சு. அப்படியா? உன்னோட கனவு நிறைவேறிடுச்சா? நான் தாத்தாவோட பாடிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ப்ரொஃபசர் எக்ஸ், நான் உங்களை விட மாட்டேன். ஆமா, நீங்க இருந்து கிளம்புங்க. எங்க தப்பிச்சு ஓட பாக்குறீங்க ப்ரொஃபசர் எக்ஸ்? அட, இந்த ஆதி அடிச்சடுல நெஞ்சு பயங்கரமா வலிக்குதே. சிவா, நீ ஏன் தாத்தாவோட வாய்ஸ்ல பேசுற? அட, அடி பலந்தாமா, கொஞ்ச நேரத்துல உயிரே போயிட்டு வந்து தெரியுமா? இவன் எதுக்கு தாத்தா வாய்ஸ்ல பேசுறா தெரியலையே. அது தாத்தா தான், அதோட நான் தான் சிவா. என்ன? அம்மா தாயே, இதுக்குள்ள மயக்க போடுறது இன்னும் நிறைய இருக்கு, நில்லு. உண்மைதான், நான் ப்ரொஃபசர் எக்ஸை இப்போதான் பார்த்தேன். ஒருவேளை நான் நினைச்சது சரிண்ணா? அப்ப அவரு என்னோட தாத்தாவோட மூளையையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திட்டு இருக்காரு. அதாவது எங்களோட மைண்ட் அண்ட் சோல்ஸை ஸ்வாப் பண்ணிட்டாரு. இப்போ நான் ரொம்ப ஃபிட்டா ஃபீல் பண்றேன். ஹலோ ஹலோ தாத்தா, சிவா கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. லட்டு சிங் சார், நான் சிவா தான் பேசிட்டு இருக்கேன். என்ன தாத்தா, உங்க விளையாட்டை என்கிட்ட காட்டுறீங்களா? உங்களோட குரல் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க குரலை பத்தி கவலைப்படாதீங்க, என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க லட்டு சிங். இங்க பாருங்க தாத்தா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த சிவா கிட்ட சொல்லிடுங்க. என்ன, சீக்கிரமா சென்ட்ரல் ரோடுக்கு வர சொல்லுங்க. ஏன்னா ப்ரொஃபசர் எக்ஸ் நியூக்ளியர் மிசைலை திருடிட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. சரி லட்டு சிங் சார், நாங்க அங்க உடனே வரோம். அட சிவா கண்ணா, நீ இப்ப தேவையில்லாம அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருக்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கான கால் இருந்தா நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். எப்படி நல்லா ஓடுறனா? ஒரு விஷயம் சொல்லுங்க தாத்தா, ஒருவேளை உங்களை 8 ரவுடிங்க 4 பக்கமும் சுத்தி வளைச்சிட்டாங்கன்னா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அட, நான் முதல்ல ஒருத்தரை மட்டும் நல்லா கெட்டியா புடிச்சு அடி துவன்னு துவப்பேன். அவனை வெளுக்கிற வெளுவை பார்த்துட்டு எல்லாரும் தானா அப்படியே செதறி ஓடிடுவாங்க. தாத்தா, நீங்க சரியா சொன்னீங்க. என்ன, கொஞ்சம் ட்ரைனிங் மட்டும் தேவை. அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப எமர்ஜென்சியா ப்ரொஃபசர் எக்ஸ், பேசாம அந்த நியூக்ளியர் மிசைல்ஸை எங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. வந்திருக்கிறது தாத்தாவா இல்ல தாத்தாக்குள்ள இருக்க சிவாவா? சிவாவா அடிங்க. இருக்கு, நான் தாத்தா, என்ன அடிக்காதீங்க. நான் வயசானவன். அங்க நீங்க தான் ஃபயர் பண்ணீங்க. அவன் தான் சிவான்னு உங்களுக்கு தெரியாதா என்ன?
அந்த பையன் புத்திசாலி, உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அங்க போங்க. அட காஞ்சு போன கருவாடு பயலே, அவனை அடிக்க சொன்னா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. ஹேய், இங்க இங்க. எல்லாரும் அவனை சுத்தி வளைங்க. என்ன விடுங்க, விடுங்க. ஏய், மறந்துட்டியா சிவா? அந்த மைண்ட் ஸ்வைப்பர் கன் இன்னும் என்கிட்ட தான் இருக்குன்னு. போன தடவை தப்பு நடந்துருச்சு, ஆனா இந்த தடவை உன் மூளைய மனுஷனுக்குள்ள இல்ல, ஏதாவது ஒரு என்ன விடு. யாருது? ஏய் யூடி, சீக்கிரமா ஷூட் பண்ணு. இது ஒண்ணும் தீபாவளி துப்பாக்கி இல்ல தம்பி. சிவா, உனக்கு ஒண்ணு ஆகல? போதும். நானே எப்போதான் நல்லா பாடுவேன், எங்க என் குரலை மிஸ் பண்ணிடுவேணும்னு ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. ஏன்டா இவ்வளவு ஸ்லோவா போற? வேகமா போ. சிவா சிவா சிவா, அவன் மறுபடியும் எனக்கே தண்ணி காட்டிட்டான். பாய்ஸ், சிவா நமக்கு பின்னாடி தான் இருக்கான். எல்லாரும் வண்டிக்குள்ள இருந்த ஆயுதத்தை எடுத்து அவனை தாக்குங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க என்னோட பஞ்ச். சிவா அங்க இருக்கா, எல்லாத்தையும் அவன் பாத்துக்குவான். முதல்ல நாம சீக்கிரமா சிவா கிட்ட போலாம், அவனுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படலாம். இப்ப பாருங்க நான் உங்களை எப்படி லேண்ட் பண்றான்னு. இப்ப உன்னால தப்பிக்க முடியாது சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். உங்களால எப்பவும் ஜெயிக்க முடியாது ப்ரொஃபசர் எக்ஸ். எல்லாரும் என்ன ப்ரொஃபசர் எக்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். இந்த தடவை முடியாது ப்ரொஃபசர் எக்ஸ். நான் இருக்கும்போது வேதா சிட்டில உன்னால பிரச்சனை உருவாக்கிட முடியுமா என்ன?
நீ பண்ணதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா உண்டு. நல்ல வேளை சிவா முன்னாடியே வந்துட்டான், இல்லனா உன் நிலைமைய நினைச்சு பாரு. ஒருவேளை ப்ரொஃபசர் எக்ஸ் நீ என்கிட்ட மோதி இருந்தேன்னு வையே, உன் நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. புரியுதா? என்னது? ஐயோ கண்ணா, ப்ரொஃபசர் எக்ஸோட கன்னை நீ தானே வச்சுக்கிட்டு இருக்க? ஆமா தாத்தா. எதுக்கு? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு டான்ஸ் ஆடினது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால நாம அத சண்டே அன்னைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாமா? Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.